So I welcoming you all. 5 days workshop, day 3, logical reasoning. So நெட் எக்ஸாம் வந்து எழுதுறவங்களுக்கு ஸோ இந்த கோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து பொருந்தும். ஸோ ரிவர்ஸ் நெவர் கோ ரிவர்ஸ். ஸோ ட்ரை டு லிவ் லைக் எ ரிவர், ஃபர்கெட் யுவர் பாஸ்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஃபியூச்சர், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூஜிசி நெட் ப்ரிப்பேரிங் எக்ஸாமினர்ஸ். ஸோ ரிவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ்ல வந்து போகாது. ஸோ புறப்பட்ட இடத்துக்கே வந்து திரும்ப வந்து போகாது. ஸோ பாஸ்ட் பத்தின வரிஸ் வந்து இல்லாம ஃபியூச்சர் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் த பியூட்டிஃபுல் கோட்ஸ். ஸோ பாஸ்ட் நீங்க எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணீங்க, ஸோ எத்தனை மார்க்ல வந்து நீங்க விட்டீங்க அப்படின்றது வந்து இல்லாம ஸோ ஃபியூச்சர்ல நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ன பண்ணா நம்ம குவாலிஃபைடு வாங்க முடியும். ஸோ குவாலிஃபைடு அப்படின்ற ஒரு வேர்ட் ஸோ விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் ப்ரொஃபஷன். ஸோ நம்மளுடைய ப்ரொஃபஷனில் வந்து இந்த குவாலிஃபைடுன்ற வேர்டு வந்து இல்லை அப்படின்னா ஸோ நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒர்க் ப்ரெஷர், சேலரி இன்க்ரிமெண்ட், ஸோ இது நான் எனக்கு பிடிச்ச ஒரு காலேஜில் வந்து நான் ஜாயின் பண்ண ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ ஒன்ஸ் நம்ம குவாலிஃபைடுன்னு ஒரு வேர்டு வந்து அப்படின்னா ஸோ நம்ம எதெல்லாம் இழந்தோம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து நமக்கு கைக்கு வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபியூச்சர் ஸோ நான் நெட் எக்ஸாம் வந்து எழுதணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். So about myself, so myself Empiri Sami, so founder and trainer, Net Aspirant Academic. I qualified TNSET 2018. I qualified UGC Net June 2020, Assistant Professor. So June 2022, Assistant Professor. June 2025, Assistant Professor. And December 2025, admission to PhD. So 3 times I qualified Assistant Professor, UGC Net in Computer Science. So now I introduce our chief guest, so Dr. D. Bokila ma'am. Ma'am, good evening, ma'am. Good evening, sir. Good evening, all. Sir, can I continue, sir? Yes, ma'am. So very good evening, all. So first of all, I thank everyone for giving an opportunity to express my success views in this platform. So I share both in English and Tamil. Sir சொன்ன மாதிரி இட் இஸ் லைக் அ ரிவர் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு ரிவர் பார்த்தீங்கன்னா அது போற வழியில எப்படி கல்லு மண்ணுன்னு எல்லாமே இருந்தாலும் அது போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனை கண்டிப்பா ரீச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பிரண்ட் எப்படி இருக்கணும்னா எடுத்தோடனே நம்ம சக்சஸ் ஆகணும் அப்படிங்கறதுல நாம இருக்கக்கூடாது. கண்டிப்பா சக்சஸ் ஆயிடணும். ஆனா அதுக்கான டைம் மட்டும்தான் நம்ம வந்து எதிர்பார்க்காம நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இட் இஸ் நாட் ஹார்ட் ஒர்க், இட் இஸ் ஸ்மார்ட் ஒர்க். அதாவது எவ்வளோ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் 2018 வந்து டீச்சிங் ஃபீல்ட்ல வந்தேன். ஸோ இப்போ 2019 வந்து சார் ஃபர்ஸ்ட் டியூரிங் கோவிட் டைம் ஸ்டார்ட் பண்ணாரு. நான் அப்போ அவரோட ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து 1 year ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து வேற எங்கேயுமே போல. ஐ வாஸ் பீன் ஸ்டடிங் தேர் ஒன்லி. 1 year கோச்சிங்க்கு அப்புறம் நான் அவரோட நோட்ஸ் கொடுத்தே நான் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் 2020, 21, 22 எல்லாத்துலயுமே நான் ரொம்ப ஃபெட் அப். பிகாஸ் எல்லாமே வந்து நான் ஃபெயில் ஆவேன். அதுக்கப்புறம் தான் எதனால ஃபெயில் ஆவேன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி மறுபடியும் சார் கிட்ட பேசினேன். நீங்க எந்தெந்த ஏரியாஸ்ல லேக் ஆகுறீங்களோ நீங்க அங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணேன். அப்ப மறுபடியும் என்னாச்சு அப்படின்னாக்கா நியர்பை போயிட்டு எனக்கு விட்டுரும். 1 mark 2 mark, ஐ மீன் ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்புறம் 2023 இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சார் கொடுத்த நோட்ஸ்ல வித் ஹிஸ் பெர்மிஷன் நான் என்ன பண்ணேன்னா நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அந்த எக்ஸாம்ஸ்க்கு படிச்சோம். நாங்க 2 பேருமே வேற எங்கேயுமே வந்து போல. ஸோ அது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணோம். 2023 ஜூன்ல போத் ஆஃப் அஸ் ஹஸ் காட் கிளியர்டு இன் நெட். ஸோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு வந்து விடிய விடிய படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்மார்ட் ஒர்க்கா எவ்வளோ நேரம் படிக்கிறோம், அது எந்த மெத்தட்ல படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது நம்ம அகாடமி நல்லா வந்து டீச் பண்ணும். அதே மாதிரி நாம எல்லாருமே காலேஜ்ல ஒரு ப்ரொஃபசர்ஸா இருக்கோம். காலேஜ்க்காக, டிபார்ட்மெண்ட்டுக்காக, இன்ஸ்டிடியூஷன் அகாடமிக் வைஸ்ல நம்ம ஒர்க் பண்றதுல எஃபிஷியன்சி இருக்கிறதுனாலதான் இந்த ஃபீல்ட்ல இவ்வளவு தூரம் நம்மளால சர்வைவ் ஆக முடியுது.
மத்தவங்களுக்காக நாம எவ்வளவு தூரம் பண்றோமோ நமக்காக நாம பண்ணாதான் நாம நினைச்ச கெரியரை வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா ஃபவுண்டேஷன் போட முடியும். அதுக்காக தான் டெய்லி ஒரு 1 hour அவர் கொடுத்துருக்கிற டைமிங்கே பாத்தீங்கன்னா ஈவினிங் தான் கொடுத்துருப்பாரு, 6 to 7. ஸோ வந்து நம்ம லெஷர்ல வந்துட்டு ஈவன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே கூட அந்த அவர் கொடுக்குற அந்த நோட்ஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம படிச்சாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். நான் அப்படிதான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, கண்டினியூஸா படிச்சுட்டே இருக்கலாம் மாட்டேன். ஆனா ஒரு 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 குறிப்பிட்ட டைம்ல படிச்சோம் அப்படின்னா அந்த ஆஸ்பிரண்ட்ல மட்டும்தான் யோசிப்பேன். ஸோ ஐ தேங்க் our sir for making me this success and hope everybody all the best for the exams. நம்ம அகாடமில வந்து நிச்சயமா கிளியர் ஆகிறதுக்கு we have a 100% success rate. So all the best for all of you. Yes, ma'am. Thank you, ma'am. Thank you for your valuable and wonderful feedback, ma'am. Thank you, sir. Yes, ma'am. Thank you, ma'am. So, எங்களுடைய அகாடமிக்ல நியூ பேட்ச் ஃபார் ஜூன் 2026 which is start from 16 to 26. So next month Monday. So இந்த டைம் வந்து நம்ம கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கோம். So next month Monday we are going to start our new batch. So we are continuously providing good results in UGC NET exam. So academic பொறுத்தவரை ஒரு ரிசல்ட் வந்து வாங்குறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நிறைய அகாடமிக் வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நிறைய அகாடமிக் வந்து உங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ நம்மளுடைய அகாடமிக்ல இது வரைக்கும் ஸோ ஃப்ரம் ஜூன் 2020 we are starting our new batch. ஸோ ஜூன் 2020 இருந்து அப் டு இந்த எக்ஸாம் வரைக்கும் ஸோ இது வரைக்கும் நாங்கள் நாட் அவுட் ஆனது இல்லை. ஸோ மினிமம் we are producing the result. ஸோ we are looking for the huge result. பட் ஸோ ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின், 3 கொஸ்டின் ஸோ அது மாதிரி வந்து குவாலிஃபைட் ஆகாம வந்து போகுது. பட் ஸோ கண்டினியூஸ்லி we are providing results. ஸோ கன்சிக்யூட்டிவ் வந்து இருக்கணும். ஸோ எந்த அகாடமிக்ல வந்து கன்சிக்யூட்டிவா வந்து ரிசல்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்களோ ஸோ வெரி குட் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் எந்த அகாடமிக்ல நாக் அவுட் வந்து ஆனது கிடையாது. ஸோ மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 members 4 members வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 7 members மாதிரி ஆவரேஜ் வந்து குவாலிஃபைட் ஆயிருக்காங்க. ஸோ ஃபீஸ் டீடைல் ஃபார் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ஃபீஸ் டீடைல். ஸோ 50% we are giving offer for the PG students. ஸோ பேப்பர் 1 மட்டும் வேணும் அப்படின்னா 3000, பேப்பர் 2 மட்டும் வேணும் அப்படின்னா 3000, போத் பேப்பர் 1 அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ 2 சேர்த்து படிக்கணும் அப்படின்னா 5000. ஸோ மந்த்லி நீங்கள் 1000 கூட பே பண்ணி கூட படிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒன் டைம் பேமெண்ட் கூட பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஸோ யூ மஸ்ட் சப்மிட் காலேஜ் ஐடி கார்டு. ஸோ நீங்கள் ஃபோட்டோ காலேஜ் ஐடி கார்டு வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து சென்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதர்வைஸ் யூ கேன் சப்மிட் யுவர் செமஸ்டர் மார்க் ஷீட். ஸோ இது மூணுத்துல நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பிஜி ஸ்டூடெண்ட் கரண்ட்டாக வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் எலிஜிபிள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து முதல் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் வந்து இது மாதிரி தான் இருக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ இது மாதிரி 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த 4த்துல எது வந்து லாஜிக்கலி ஈக்குவலன்ட் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ த வேர்ட் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ இந்த வேர்ட் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா ஸோ இன்ஸ்டன்டா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்னா ஸோ 3 மெத்தட் தான் இருக்கு. ஸோ இந்த 3 மெத்தட் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம் சால்வ் பண்ண போறோம், சாரி இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத வந்து நீங்க டிசைட் பண்ணணும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் இந்த வேர்டு இருந்ததுனாலே ஸோ கன்ல இருந்து எப்படி ட்ரிகர் டக்குன்னு வந்து பர் செகண்ட் இவ்வளோ ஸ்பீட்ல வந்து டிராவல் ஆகுதோ அதே மாதிரி தான். ஸோ லாஜிக்கல் ஈக்குவலன்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் அப்படின்னு கொஸ்டின் பேப்பர்ல பார்த்தோன்னே ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது மூணே கீவேர்டு தான். ஸோ என்னென்ன மெத்தட் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மெத்தட்னா என்ன கீவேர்ட், ஸோ இந்த மெத்தட்னா என்ன கீவேர்ட், ஸோ இந்த மெத்தட்னா என்ன கீவேர்ட்,
ஸோ இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணாம நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். ஸோ லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்ற வேர்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர வேண்டியது இந்த 3 மெத்தட். இந்த 3 மெத்தடும் நீங்க ஆர்டர் மாறாம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கன்வர்ஷன், செகண்ட் வந்து அபர்ஷன், தேர்ட் வந்து கான்ட்ராபொசிஷன். சரிங்களா? ஸோ லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னாலே இந்த 3 வேர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன், செகண்ட் அபர்ஷன், தேர்டு கான்ட்ராபொசிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாறணும். சப்ஜெக்ட் வந்து ப்ரெடிகேட்டா போகும், ப்ரெடிகேட் வந்து சப்ஜெக்டா வரும். அபர்ஷன்ல நோ சேஞ்ச். ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாற்றவே கூடாது. கான்ட்ராபொசிஷன்ல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாற்றணும், கூட வந்து ஒரு நான் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாற்றணும். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாற்றினதுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் கூட நான், ப்ரெடிகேட் கூட நான் வந்து ஆட் பண்ணணும். இது புரியுதுங்களா? மேம் சார். புரியுதுங்க சார். ஸோ லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னா இந்த 3 மெத்தட். ஆர்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆர்டர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸோ எது வந்து கன்வர்ஷன், எது வந்து கன்வர்ஷன் கிடையாது அப்படின்ற ஒரு டவுட் வந்துடும். ஸோ ஆர்டர் மாறாம நீங்க வந்து இதை லேர்ன் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சேஞ்சு, அடுத்து நோ சேஞ்சு, அடுத்து சேஞ்ச். ஸோ 2 சேஞ்சு, 1 நோ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் சேஞ்சு, செகண்ட் நோ சேஞ்ச், தேர்ட் வந்து சேஞ்ச். ஸோ இது மாதிரி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இது தப்பு இல்லாம வந்து நம்ம அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாத்தியும் கொடுத்துருப்போம், மாத்தாமையும் கொடுத்துருப்போம். இந்த பர்டிகுலர் டாபிக்கு சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாத்தணுமா மாற்றக்கூடாதா அப்படின்ற ஒரு டவுட் வரும். ஸோ அதுக்காக தான் வந்து ஆர்டர் மாறாம கன்வர்ஷன், அபர்ஷன், கான்ட்ராபொசிஷன். ஸோ சேஞ்சு, நோ சேஞ்ச், சேஞ்சு. ஸோ இது மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேஞ்சுன்னும் போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட், செகண்ட் வந்து நோ சேஞ்சு, தேர்ட் வந்து சேஞ்ச் அப்படின்னும் போது கூட வந்து நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாற்றுவோம். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாற்றினதுக்கு அப்புறம் கூட வந்து ஒரு நான் போட்டுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன்ல எதுவும் வந்து வேலிட் அப்படின்னா ஆல், நோ, சம். ஸோ இது 3 வந்து வேலிடு. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கன்வர்ஷன் மெத்தட்ல எதுவும் வந்து வேலிடு. ஆல் வந்து வேலிடா, நோ வந்து வேலிடா, சம் வந்து வேலிடா, சம் நாட் வந்து வேலிடா. ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 1 வந்து பார்த்தோம்னா ஏ அண்ட் பி, ஆப்ஷன் 2 வந்து ஏபிசி, ஆப்ஷன் ஏபிசிடி, ஆப்ஷன் 4 வந்து டி ஒன்லி. ஸோ இது மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்தவரை நம்ம அக்யூரேசியா வந்து நாலேஜ் வந்து வச்சிருக்கணும். அக்யூரேசியா நாலேஜ் வச்சிருந்தா மட்டும்தான் ஸோ அவங்க எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கட்டும், நம்ம கரெக்டா வந்து அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கன்வர்ஷன்ல 3 தான் வந்து வேலிட். என்னென்ன வேலிட் அப்படின்னா ஆல், நோ, சம். இது 3 தான் வேலிட். சம் நாட் வந்து இன்வேலிட். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவ் வந்து என்ன அப்படின்னா டு சேஞ்ச் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கட்டாயம் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும். சரிங்களா? ஸோ கன்வர்ஷன் பொறுத்தவரை 3 தான் வேலிட். ஆல், நோ, சம். ஸோ சம் நாட் வந்து இன்வேலிடு. ஸோ இதனுடைய எய்ம் அப்படின்னா இன்டர்சேஞ்சிங் சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் நான் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ எப்போ சார் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேஞ்ச் பண்றது? ஆல்ன்றது சம். ஸோ ஆல் வந்து சம்மா இருக்கும்போது we can change the subject and predicate. நோன்றது நோவா இருக்கும்போது we can change the subject and predicate. சம்ன்றது சம்மா இருக்கும்போது we can change the subject and predicate. சம் நாட் அப்படின்றது இன்வேலிடு. சரிங்களா? ஸோ ஆல் விச் இஸ் கன்வெர்டட் இன்டு சம், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாத்திரம். ஸோ இங்க எஸ்ன்றது சப்ஜெக்ட் குறிக்கும், பீன்றது ப்ரெடிகேட்டை குறிக்கும். ஸோ ஆல் அப்படின்னும் போது சப்ஜெக்டும் ப்ரெடிகேட் வந்து மாத்திரம். ஸோ இதனுடைய மெயின் எய்ம், கன்வர்ஷனுடைய மெயின் எய்மே சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாற்றணுன்றது தான். ஸோ எப்போ அப்படின்னா ஆல்ன்றது சம்மா இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறும், நோன்றது நோவா இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறும், சம்ன்றது சம்மா இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறும். ஸோ சம் நாட் விச் இஸ் இன்வேலிட். இந்த ஸ்லைட்ல இருக்க இன்ஃபர்மேஷன் புரியுதுங்களா? மேம் சார். Sir, please explain with some examples, sir. சொல்றேன் மேம், வரும் மேம். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க மேம். Okay, sir. ஸோ இப்போ இது கான்செப்ட் வந்து தெளிவாக புரியுதுங்க மேம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் அப்படியே கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ எந்த திசைக்கு எப்படி போகணும்னு தெரியாத மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க கீப் ஆன் ப்ராக்டிஸ். ஸோ நீங்க கீப் ஆன் ப்ராக்டிஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ரூட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதுல நீங்க ட்ராவல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சக்சஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க லேர்ன்
ரொம்ப கன்ஃபியூஷன் கண்டிப்பா இருக்கும். என்ன சார் நீங்க கன்வர்ஷன்றீங்க, அபர்ஷன்றீங்க. ஸோ கன்வர்ஷன்னா என்ன, அபர்ஷன்னா என்ன, இது மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து உங்களுக்கு லைட்டா இருக்கிற மாதிரி தான் இப்போ சீன்ஸ். பட் நீங்க கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து நீங்க இந்த ரெக்கார்டர் வந்து நீங்க போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா வரும். ஓகேங்க சார். So second method, aversion. So aversion அப்படின்னா all 4 terms are valid. So இங்க நம்ம பார்த்தது 3 terms தான் valid. அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. So conversion அப்படின்னும் போது 3 term தான் valid. Aversion வந்து valid. All, no, some not, நாலுமே வந்து valid. மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க மேம். ஸோ அபர்ஷன் பொறுத்தவரை 4 டேர்முமே வந்து வேலிட். ஸோ இதுல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாற்றுவோமா அப்படின்னா சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாற்றவே கூடாது. பாருங்க இங்க எஸ்ன்றது இங்கேயே எஸ் அப்படியே தான் இருக்கும். நோன்றது எஸ்ன்றது எஸ்ஸா தான் இருக்கும், பின்றது பியா தான் இருக்கும். சப்ஜெக்ட்ன்றது சப்ஜெக்டா தான் வரும், ப்ரெடிகேட்ன்றது ப்ரெடிகேட்டா தான் வரும். ஸோ என்ன ஒண்ணு அப்படின்னா பாசிட்டிவ்ன்றது நெகட்டிவா மாற்றணும். ஆல்ன்றது நோ, நோன்றது ஆல். சரிங்களா? பாசிட்டிவ்ன்றது நெகட்டிவ், நெகட்டிவ்ன்றது பாசிட்டிவ். ஸோ இங்க சம்ன்றது சம் நாட், சம் நாட்ன்றது சம். சரிங்களா? ஸோ ஆல்ன்றது நோ, நோன்றது ஆளு, சம்ன்றது சம் நாட், சம் நாட்ன்றது சம். ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் நம்ம மாற்றவே கூடாது. ப்ரெடிகேட் கூட ஒரு நான் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரெடிகேட் கூட ஒரு நான் மட்டும் ஆட் பண்ணணும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாற்றவே கூடாது. பாசிட்டிவ்ன்றது நெகட்டிவ், நெகட்டிவ்ன்றது பாசிட்டிவ். இது புரியுதுங்களா? மேம் சார் சார் இப்போதைக்கு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. மேபி சால்வ் பண்றப்ப எங்களுக்கு புரியலாம்னு நினைக்கிறேன் சார். கண்டிப்பா மேம். ஸோ நான் அதான் மேம் நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னும் நீங்க இந்தியன் ஸ்கூல் ஆஃப் லாஜிக்லும் போனீங்கன்னா டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபுல்லா வந்து வேர்ட்ஸே வந்து டிஃப்ரெண்ட். பட் அதையும் நீங்க கீப் ஆன் ப்ராக்டிஸ் வந்து பண்ணீங்கன்னா தான் ஓ இந்த இதுக்கு இதுதான் கீவேர்ட், ஸோ இந்த கீவேர்டு வச்சு நம்ம அட்டன் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஃபேலசி. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்கே சீம்ஸ் லைக் இதுதான் இருக்கும். சரிங்களா? ஸோ துல்லியமான நாலேஜ் வந்து கொண்டு வர்றது நீங்க திரும்ப திரும்ப ரெக்கார்டிங் வீடியோ வந்து கேட்கறதுனால தான் கிடைக்கும், இல்ல சம்ஸ் வந்து சால்வ் பண்றதுனால தான் கிடைக்கும். ஸோ நீங்க இத டைம் பிரேக் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பனிமலை மாதிரி தான் அப்பப்போ வந்துட்டு போற மாதிரி இருக்கும். இந்த டேர்ம்லாம் நம்ம எங்கேயே பார்த்தோம். லாஜிக்கல் ஈக்குவல்னா சார் ஏதோ சொன்னாரு, ஏதோ ஒரு 3 மெத்தட் சொன்னாரு, என்னென்ன மெத்தடு, ஸோ ஏதோ எந்தெந்த மெத்தடுன்னு சொன்னாரு. ஆனா நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல தெளிவான பிக்சர் வந்து உங்க கண்ணு முன்னாடி நிற்கும். ஓகேங்க சார். ஓகே. ஸோ இது அபர்ஷன்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே ஒரு நான் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஒரு நான் கட்டாயம் வருமா சார்னா 100% ஒரே ஒரு நான் மட்டும் வரும். சரிங்களா? ஒரே ஒரு நான் மட்டும் இருந்ததுன்னா அது வந்து அபர்ஷன். நானே இல்லை அப்படின்னா அது வந்து கன்வர்ஷன். நான் ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா அபர்ஷன். 2 நான் இருந்ததுன்னா விச் இஸ் கான்ட்ராபோசிஷன். இது புரியுதுங்களா இந்த இன்ஃபர்மேட்டிவ்? எஸ் சார். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ட்ராபோசிஷன், விச் மீன்ஸ் சம் இஸ் இன்வேலிட். ஸோ இதுல சம் வந்து இன்வேலிட் கிடையாது. அப்ப எதுவும் வேலிட் அப்படின்னா ஆளு, சம் நாட், நோ. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு மெத்தட்ல பார்த்தோன்னா 1 இன்வேலிட் இருக்கிறான், இன்னொரு மெத்தட்ல பார்த்தோன்னா 4மே வேலிட்ன்றான், இன்னொரு மெத்தட்ல பார்த்தோன்னா 1 இன்வேலிட்ன்றான். அப்ப எந்த மெத்தட்ல எது வந்து வேலிட் இன்வேலிட் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இதுன்னா இதுதான் அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இதுல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகாது. ஸோ இதுலயே வந்து பார்த்தோன்னா ஃபுல் கான்ட்ராபோசிஷன், பார்ஷியல் கான்ட்ராபோசிஷன் இருக்கு. ஸோ ஆல், சம் நாட், இது ரெண்டும் வந்து ஃபுல் கான்ட்ராபோசிஷன். பார்ஷியல் அப்படின்றது நோ. ஸோ இதை பொறுத்தவரை சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கண்டிப்பா மாற்றும். பாருங்க இங்க எஸ் இருக்க வேண்டிய இடத்துல பீன்னு இருக்கு. ஸோ பீன்னு இருக்க வேண்டிய இடத்துல எஸ்ன்னு வந்து இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னா
சேஞ்ச் வந்து இருக்கணும். செகண்ட் மெத்தட்ல சேஞ்ச் வந்து இருக்கக்கூடாது. தேர்ட் மெத்தட்ல சேஞ்ச் இருக்கணும். பட் அந்த சேஞ்ச் இருக்கும் போது ஒரு நான் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ சப்ஜெக்ட் கூடயும் நான் ஆட் பண்ணும், ப்ரெடிகேட் கூடயும் நான் ஆட் பண்ணும். ஸோ ஆளுன்றது ஆளா இருக்கும்போது ஐ கேன் சேஞ்ச் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து நம்ம மாற்றலாம். ஸோ சப்ஜெக்ட் கூடயும் நான், ப்ரெடிகேட் கூடயும் நான் வந்து நான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அதே மாதிரி நோ அப்படின்றது சம் நாட். ஸோ இது ஆளுன்றது ஆளு, சம் நாட்ன்றது சம் நாட், பட் நோ மட்டும் சம் நாட்னு மாறும். ஸோ நோ வந்து சம் நாட்டா மாற்றும் போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாத்திட்டு சப்ஜெக்ட் கூடயும் நான், ப்ரெடிகேட் கூடயும் நான் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சம் நாட்னும் போது சம் நாட் அப்படியே தான் இருக்கும். சம் நாட்ன்றது அப்படியே தான் இருக்கும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாறும். ஸோ ப்ரெடிகேட் சப்ஜெக்ட் ரெண்டு கூடயுமே நான் வந்து ஆட் பண்ணும். இது புரியுதுங்களா? புரியுதுங்க சார். ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க லாஜிக்கல் ரீசனிங், லாஜிக்கலி ஈக்குவலன்ட் அப்படின்னா ட்ரிகர் தான் ஞாபகம் வரும். 3 மெத்தட். ஸோ லாஜிக்கலி ஈக்குவலன்ட்னு பார்த்த உடனே 3 மெத்தட். ஸோ இந்த 3 மெத்தட் வரிசைப்படுத்தணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எழுதி பார்த்தீங்க, இல்ல ப்ராக்டிஸ் பண்ணீங்க, இல்ல சார்ட் வந்து வரைஞ்சி அந்த சார்ட் வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து சட்டுன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்க ஆர்டர் மாறாம என்ன 3 மெத்தட், அதுக்கப்புறம் எது வந்து சேஞ்சு, எது வந்து நாட் சேஞ்சு, எது வந்து சேஞ்சு. ஸோ அப்புறம் ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் அப்படின்னா நான் வந்து வரவே வரக்கூடாது. சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாற்றணும். ஸோ அதுல எது வேலிடு, எது இன்வேலிடு. ஸோ இது மாதிரி வந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வச்சு ரீகால் பண்ணீங்க அப்படின்னா இந்த டாபிக் வந்து அப்படியே வந்து 2 மார்க்ஸ் வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ ஃப்ரம் 2000 எனக்கு தெரிஞ்சு 2020 18 தெரியல. ஸோ 2018 வந்து யாராவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்பல்சரி இந்த டாபிக் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 2 years பிஃபோர் வந்து பார்த்தோம், 2 எக்ஸாம் பிஃபோர் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டில் தே ஆர் ஆஸ்கிங் டாபிக் ஃப்ரம் தி ஸ்டில் தே ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின் ஃப்ரம் திஸ் டாபிக். ஸோ இதெல்லாம் வந்து கண்ணால் லட்டு திங்க ஆசையா அதுதான். ஏன்னா அப்படியே வந்து 2 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே மேம். ஸோ நான் 2 நிமிஷம் டைம் தரேன் மேம். ஒரு ஸ்லைடுக்கு வந்து 2 நிமிஷம் டைம் தரேன். ஸோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேம். இப்ப வந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஏதாவது ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி தான் வருமா, இல்ல 3யுமே நம்ம அப்ளை பண்ணுங்களா? 3மே அப்ளை பண்ணுங்க. ஓகேங்க சார்.
ஓகே. ஸோ இப்போ இதில் சம் ப்ரிப்போர்ஷன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ரிப்போர்ஷன் வந்து என்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போர்ஷன், விச் மீன்ஸ் ஸோ என்ன டைப் ஆஃப் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து சொல்ல போறீங்க. என்ன டைப் ஆஃப் ப்ரிப்போர்ஷன் கிடையாது, சாரி. ஸோ இது என்ன டைப் ஆஃப் லாஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்னு வந்து சொல்ல போறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து நான் இருக்கான்னு செக் பண்றேன். ஸோ நான் வந்து கிடையாது, அப்ப இது அபர்ஷன் வந்து கிடையாது, கான்ட்ராபொசிஷன் வந்து கிடையாது அப்படின்னு வந்து டிசைட் பண்றேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிப்போர்ஷன் இதுல என்ஓஎன் வந்து கிடையாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கன்வர்ஷன்ல வந்து நான் வரவே வராது, அபர்ஷன்ல வந்து ஒரே ஒரு நான் வரும்னு சொல்லியிருந்தேன், கான்ட்ராபொசிஷன்ல 2 நான் வரும்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இது என்ன டைப் ஆஃப் லாஜிக்கலி ஈக்குவலண்ட், ஸோ அதுதான் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணுங்க, நீங்க ஆன்சர் பண்ண வேணாம், சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபைனலி வி கேன் ஆன்சர். ஸோ பேப்பர் பென் இருந்ததுன்னா நீங்க 2 வந்து போட்டு அது நீங்க ஷார்ட் கட்டா கூட நீங்க எழுதிக்கோங்க. ஸோ ஃபினிஷ்டுன்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டுக்கலாம். சார், மேம். ஓகே. 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 ஃபினிஷ்டுங்களா? பாஸ்கெட் ஸோ நீங்க கெஸ் பண்ண ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா? எஸ் சார். எல்லாமே கரெக்டா மேம்? ஃபோர்த் ஒன் மட்டும் தப்பா இருக்குங்க சார் என்னோட. சார் ஆக்சுவலி நோ நான் ரெண்டுமே இருந்ததுன்னா அது வந்து கான்ட்ராபொசிஷன் இல்லையா? மேம் கான்ட்ராபொசிஷன்னா 2 நான் வரும், என்ஓஎன் வந்து 2 இருக்கணும். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஸோ அப்போ கொஞ்சம் கிளியரா வந்து நீங்க எடுப்பீங்க. ஸோ கன்வர்ஷன் அப்படின்னா அதுல வந்து நானே வந்து இல்லாத சென்டென்ஸ் அப்படின்னு வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஸோ என்ஓஎன் ஒரு நான் இருக்கக்கூடியது அபர்ஷன் அப்படின்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. இப்போ இதை வச்சு நீங்க அடுத்த லெவலுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஒரு நான் தான் இருக்கு, கொஸ்டின்ல சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கு, ஆப்ஷன்லயும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறாம இருக்கான்னு பார்க்கணும். ஒரு நான் இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறாம இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஒரு நாள் இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறாம இருந்துச்சு அப்படின்னா அப்ப அது வந்து ஆன்சர் அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கன்வர்ஷன்னா எத்தனை நான் வரும், அபர்ஷன்னா எத்தனை நான் வரும், கான்ட்ராபொசிஷன்னா எத்தனை நான் வரும்ன்றது மட்டும் நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்வர்ஷன் அப்படின்னா நான் வந்து வரவே வராது, அபர்ஷன் அப்படின்னா ஒரே ஒரு நான் மட்டும்தான் அந்த ப்ரிப்போர்ஷன்ல வந்து இருக்கும், கான்ட்ராபொசிஷன்னா 2 நான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சென்டென்ஸ் வந்து பாக்குறேன். ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ்ல வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு நான் இருக்கு அண்ட் இங்கே ஒரு நான் இருக்கு. ஸோ 2 நான் இருக்கு, அப்ப இது வந்து கான்ட்ராபொசிஷன். ஸோ இது வந்து நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க பார்க்கலாம்.
ஸோ 4 ஆப்ஷன் இருக்கு. இந்த 4த்தையும் நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ யூசிங் கன்வர்ஷன் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ நோன்றது நோவா இருக்கும்போது we can change subject predicate. ஃபினிஷ்டுங்களா? ஓகே. ஸோ யாராவது ஒருத்தர் இந்த செகண்ட் ஒன் வந்து சால்வ் பண்றீங்களா? ஆல் டாக் இஸ் கேட். All cat is dog, sir. ஓகே மேம். ஸோ ஆல்ன்றது கன்வர்ஷன் மெத்தட். மேம் Sir, ஆல் அப்படின்றது கன்வர்ஷன் மெத்தட். ஸோ விச் இஸ் சம். ஸோ ஆல்ன்றது ஆல் கிடையாது, ஆல்ன்றது சம். okay. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம தப்பு பண்றோம் பாருங்க. ஸோ நோன்றது நோவா, நோன்றது நோ, அப்ப ஆல்ன்றது ஆல். ஸோ விச் இஸ் ராங். ஸோ நோன்றது நோவா தான் இருக்கும், சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாத்துவோம். ஆல்ன்றது சம்மா இருக்கும்போது தான் we can change the subject and predicate. ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாறும்போது சம் கேட் இஸ் டாக்னு வந்து வரும். ஸோ இது வந்து கன்வர்ஷன் மெத்தடு. தென் தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் யாருன்னா ட்ரை பண்றீங்களா? All cat is dog, sir. All cat is dog, sir. Here again you are doing mistake. So ஆல்ன்றது சம். cat is dog. சூப்பர் மேம். ஸோ ஆல்ன்றது தான் சம், சம்ன்றது சம்மா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆல்ன்றது சம்மு, சம்ன்றது சம்மா தான் இருக்கும். ஸோ சம் கேட் இஸ் டாக். சரிங்க. ஸோ கன்வர்ஷன் வந்து பாருங்க. ஸோ ஆல்ன்றது சம், நோன்றது நோ, Oh, சம்ன்றது the sum. then final one. So final one It's final. invalid, not valid. Super ma'am. So final one which is not valid. ஏன்னா sum not வந்து கன்வர்ஷன்ல invalid. ஸோ கன்வெர்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இதனுடைய ஆன்சர். ஸோ ஆல்ன்றது சம்மா இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாத்திரம். ஸோ சம்ன்றது சம்மா இருக்கும்போது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாத்திரம். சம் நாட் விச் இஸ் நோ கன்வர்ஷன், விச் இஸ் இன்வேலிட். ஸோ கன்வெர்ட் வந்து பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் அபர்ஷன் மெத்தட். ஸோ அபர்ஷன் மெத்தட் அப்படின்னும் போது நோன்றதை நான் ஆள்னு மாற்றுறேன். ஸோ நோன்றது ஆள்னு மாற்றும் போது ப்ரெடிகேட் கூட நான் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ நோன்றது ஆல், ஸோ ப்ரெடிகேட் கூட நான் வந்து ஆட் பண்றேன். ஸோ இதை பொறுத்தவரை சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறவே கூடாது. செகண்ட் மெத்தட், நோ சேஞ்ச் இன் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட். சரிங்களா? நோன்றது ஆல், ஸோ ப்ரெடிகேட் கூட நான், ஒரே ஒரு நான் கண்டிப்பா இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு நீங்க இது மூணுத்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க பார்ப்போம்.
No dog is non-cat, sir. ஃபைனல் கன்வெர்ட் பண்ணுங்க, ஃபைனல் ஆன்சர் பார்க்கலாம். சார் இப்ப அப்வர்ஷனுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ரிடிகேட் சேஞ்ச் பண்ண வேணாம், நான் மட்டும் ப்ரிடிகேட் முன்னாடி ஆட் பண்ணா போதும். எஸ் மேம், கரெக்ட். ஓகே ஓகே. ஓகே மேம். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்றீங்களா? ஆல் டாக் இஸ் கேட். மேம் சார். No dog is non-cat. சூப்பர் மேம். ஸோ ஆல்ன்றது நோ, இங்கே பாசிட்டிவ்ன்றது நெகட்டிவ்ன்றது பாசிட்டிவ், அப்போ பாசிட்டிவ்ன்றது நெகட்டிவ். ஸோ சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் வந்து மாறக்கூடாது. ஸோ நோ டாக் இஸ் நான் கேட். ஸோ ஒரு நான் வந்து கண்டிப்பா வரணும். அது எது கூட வரணும்னா ப்ரெடிகேட் கூட வரணும். இந்த சென்டென்ஸ் மேம். All dog is non-cat. மேம் all dog is not cat. மேம் சம்மந்தது Some Some sir, dog are some not dog non-cat. is not non-cat. Some dog are not non-cat. Super. Some dog is not Not non-cat. non-cat. So final one. Some dog is non-cat. So some dog is non-cat. So ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் மேம். ஸோ இந்த கியூஆர் ஸ்கேனர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ கூகுள் மேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கூகுள் மேப் வந்து ஓப்பன் பண்ண உடனே ஸோ உங்களுக்கு ரிவ்யூ வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ மொபைலில் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இது மாதிரி வந்து காமிக்கும். ஸோ இதில் ரிவ்யூஸ். ஸோ இந்த ரிவ்யூஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டார்ஸ் வந்து காமிக்கும். சரிங்களா? ஸோ ரிவ்யூஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ஸ் மாதிரி காமிக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் ரேட்டிங்ஸ், ஸோ எங்களுடைய அகாடமிக்கில் நீங்கள் என்ன ரேட்டிங்ஸ் வந்து தரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரேட்டிங்ஸ். தென் ஸோ இங்கே ஃபீட்பேக். ஸோ இந்த ஃபீட்பேக் மட்டும் ஸோ குட்டு பேடு ஸோ அது மாதிரி ஒன் வேர்டாக இல்லாமல் ஸோ இங்கே மேம் கொடுத்துருக்க மாதிரி ஸோ ஒரு சென்டென்ஸ் மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எங்களுடைய அகாடமிக் ப்ரொமோஷனுக்கு அது போய் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அகெயின் சொல்றேன். ஸோ அந்த ஸ்கேனர் வந்து நீங்க ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் மேப்ல வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுல ஓவர் வியூ, சர்வீஸ், ரிவ்யூன்னு வந்து இருக்கும். ஸோ அந்த ரிவ்யூ வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டிங் ஸ்டார் வந்து கேட்கும். ஸோ ரேட்டிங் ஸ்டார் வந்து நீங்க கொடுத்த உடனே ஸோ உங்களுக்கு இந்த இடத்தாண்ட ஸோ ஃபீட்பேக் வந்து கேட்கும். ஸோ அந்த ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்டு நீங்க போஸ்ட்னு வந்து கொடுங்க. ஸோ இது வந்து எங்களுடைய அகாடமிக்ல அட்மிஷன்ஸ்க்காக அப்படின்றதுக்காக, அட்மிஷன்ஸ் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரிவ்யூஸ் வந்து பாசிட்டிவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நெகட்டிவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுடைய ரிவ்யூஸ் ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு ஸோ மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஸோ டோட்டலி 34 மெம்பர்ஸ் இன் தி குரூப் ஐ திங்க் ஸோ. ஸோ மினிமம் ஒரு 10 பேர் கொடுத்தீங்கன்னா கூட ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி மேம். சார் இது நம்ம மொபைல்ல இருந்தே ஸ்கேன் பண்ணலாங்களா? எஸ் மேம்.
உங்களால ஸ்கேன் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நான் உங்களுக்கு குரூப்ல வந்து நான் அனுப்புறேன் மேம். ஏன்னா குரூப்ல அனுப்புனேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலிட் இருக்காது மேம். நான் என்னன்னே தெரியாம நான் எப்படின்னு ஒரு ரிவ்யூ கொடுத்தேன். ஸோ அதனால வந்து நான் குரூப்ல வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல இது ஸ்கேன் ஆகுதான்னு பாருங்க. அப்படி ஆன் ஸ்கிரீன்ல ஸ்கேன் ஆகல அப்படின்னா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன் மேம். சரிங்க சார். ஸ்கேன் ஆகுதுங்களா ஆன் ஸ்கிரீன்? அதான் எப்படி பண்றதுன்னு தெரியல சார். சார் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூகுள்ல போயிட்டு அந்த கூகுள் லென்ஸ் கிட்ட பண்ணா ஸ்கேன் ஆயிக்குங்க சார். ஓகேங்க சார். கூகுள் லென்ஸ் வந்து இருக்கு. அது மூலியமா நீங்க ஸ்கேன் பண்ணி ஆப் யூஸ் ஸ்கேன் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ இது கம்பல்ஷனும் கிடையாது. ஸோ எங்க அகாடமிக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒரு சின்ன உதவி. ஸோ கம்பல்ஷனும் கிடையாது. பாசிட்டிவா தான் போடணுன்றது கிடையாது. நெகட்டிவா கூட நீங்க போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரொமோஷன்ஸ்க்கு பிகாஸ் ஸோ எந்த அளவுக்கு கூகுள்ல வந்து ரிவ்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அகாடமிக் மேலே வரும் அப்படின்னாங்க. சில பேர் வந்து ஃபேக்காக கூட யூஸ் பண்றாங்க. ஸோ எங்களுக்கு அது மாதிரி ஃபேக் வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ கேட்கும் போது அவங்களா கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக். ஸோ உரிமையா கேட்குறோம் அப்படின்னா அது குவாலிஃபைட் ஆனவங்க கிட்ட நம்ம உரிமையா கேட்போம். ஸோ மற்றவங்க கிட்ட நம்ம ரிக்வஸ்டிங்கா தான் கேட்குறோம். கொஸ்டின்ஸ் போலாமா? So at the end of session, so after completing the class, so நீங்க feedback வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்க பர்சனலா கேளுங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த QR ஸ்கேனர் வந்து நான் உங்களுக்கு QR கோடு வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஆஸ் வெல் அஸ் லிங்க்கும் வந்து நான் அனுப்புறேன். ஸோ நீங்க லிங்க் வந்து யூஸ் பண்ணியும் ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம். இல்லை நீங்க QR கோடு வச்சோ நீங்க ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து நான் அனுப்புறேன். பட் ஸோ பர்சனலாக வந்து கேளுங்க. ஏன்னா குரூப்ல கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் குரூப்ல போட மாட்டேன். நீங்க குரூப்ல கேட்டீங்கன்னா கூட நான் பர்சனலாக தான் வந்து உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஏன்னா குரூப்ல வந்து போடுறதுக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஸோ நம்ம அகாடமிக் பத்தி தெரிஞ்சவங்க போட்டாங்க அப்படின்னா ஓகே, அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். பட் தெரியாதவங்க வந்து போடக்கூடாது அப்படின்றது தான் நான் கான்சியஸா இருக்கேன். ஸோ அதனால குரூப்ல வந்து நான் கண்டிப்பாக போட மாட்டேன். ஸோ ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வந்து நான் அனுப்புறேன். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் கூகுள் ஃபீட்பேக் வந்து நீங்க கொடுங்க. ஸோ விச் வில் பி மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் ஸோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். சரி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பாருங்க, விச் இஸ் ஆஸ்கிங் June 2025 காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டோம். ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ இதுக்கு லாஜிக்கல் ஈக்குவலன்ட் வந்து இந்த நாளுக்குள்ள என்னன்னு கேட்குறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு நாளுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுல எது வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நீங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல எது வந்து ஆன்சர் கரெக்டா இருக்கும்? Sir, second one, sir. Second one, okay, ma'am. Second one, sir. Second one, okay. Third one, sir. Third one, okay.
எதனால மேம் நீங்க தேர்ட் வந்து சொன்னீங்க? ஏன்னா கொடுத்திருக்க சென்டென்ஸ் வந்து சம்நாட்டுக்கு வந்து கன்வர்ஷன் நம்ம அப்ளை பண்ண முடியாது. தேர்ட்ல வந்து நானே இல்லையே. தேர்ட்ல நான் இல்ல, தூக்கிடலாம். ஃபோர்த்லயும் நான் இல்ல, தூக்கிடலாம். அப்ப ஃபர்ஸ்ட் இல்ல செகண்ட், இது ரெண்டுத்துல ஒண்ணு. தேர்ட்ல செகண்ட்ல கூட ஃபர்ஸ்ட்ல கூட பாருங்க நான் வந்து கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்நாட்டுக்கு வந்து கன்வர்ஷன் நம்ம அப்ளை பண்ண முடியுதான்னு பாருங்க. கன்வர்ஷன் அப்படின்னா நான் வந்து இருக்கக்கூடாது. ஸோ 3 சென்டென்ஸ்ல நான் இல்லை, பட் கன்வர்ஷன்ல சம்நாட் விச் இஸ் இன்வேலிட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணலாம், தேர்ட் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணலாம், ஃபோர்த் ஆப்ஷன் ரிமூவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் விச் இஸ் ரைட். ஸோ செகண்ட் வந்து என்ன மேம்? அபர்ஷனா கான்ட்ராபோசிஷனா? அபோர்ஷன் சார். கான்ட்ராபோசிஷன். கான்ட்ராபோசிஷன். ஏன்னா 2 நான் வந்து இருக்கு. ஆஸ் வெல் அஸ் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சப்ஜெக்ட் கூடயும் நான் இருக்கு, ப்ரெடிகேட் கூடயும் நான் இருக்கு. ஸோ விச் இஸ் கான்ட்ராபோசிஷன். ஓகே ஓகே சார். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு தப்பு. ஓகே சார். ஒரு 2-3 கிளாஸ் பேசினா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிடும் சார். கொஞ்சம் குழப்பமாவே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல சார். ஒண்ணுமே தெரியாம இருந்ததுக்கு இப்போ ஏதோ ஒரு அளவுக்கு தெரியுது. ஓகே சார். இப்போ இந்த கொஸ்டின் டிசம்பர் 2025 ஃபார் தி மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இது 4த்துல எது? போன சம்ல வந்து பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸ் அவனே கொடுத்துட்டான். கொடுத்ததுல இதுல எது வந்து லாஜிக்கலி ஈக்குவலன்ட் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இது வந்து பாருங்க எந்த சென்டென்ஸுமே கொடுக்கல. இந்த 4 கொடுத்துட்டான். இந்த 4த்துல 2 எது வந்து லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ அது மாதிரி வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நீங்க எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இல்லாத சென்டென்ஸா சூஸ் பண்ணுங்க. ஸோ நான் இல்லாத சென்டென்ஸ் அப்படின்னா பி வந்து நான் இல்லை. ஏன்னா பில பாருங்க நான் இல்லை. ஸோ சில வந்து நான் இல்லை, டில வந்து நான் இல்லை. இது 3 வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இதை வச்சு ஏ வருமா, இதை வச்சு பிசி வருமா அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ சம்ன்றது நம்ம கன்வெர்ட் பண்றோம். கன்வர்ஷன் மெத்தட்ல நீங்க யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சம்ன்றது கன்வர்ஷன் மெத்தட்ல யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? சம்ன்றது சம்மா. ஸோ சம்ன்றது சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறும். ஸோ இங்க சம்ன்றது சம்மன் வந்து சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இருக்கா? இல்ல. ஆளுன்றது கன்வர்ஷன். சம்மா சார். ஆளுன்றது எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்? ஆளுன்றது சம்மன். சம். சரிங்களா? ஸோ ஆல் அப்படின்றது வந்து சம்மன் வந்து நம்ம கன்வெர்ட் பண்றோம். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாத்துறோம். ஸோ அப்போ ஆல் வெஹிக்கல்ஸ் ஆர் கார். இங்க பாருங்க சம் கார்ஸ் ஆர் வெஹிக்கல்ஸ். இது ரெண்டும் வந்து கன்வர்ஷன் மெத்தடா? எஸ் சார். ஸோ இது ரெண்டும் வந்து கன்வர்ஷன் மெத்தட். அண்ட் ஸோ இந்த ஆல் வந்து ஸோ இது ரெண்டும் வந்து பொருந்தது. சரிங்களா? ஸோ பி அண்ட் சி வந்து ஸோ பியும் சியும் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி வைங்க. ஸோ இந்த சி கூட ஏ வந்து பொருந்துமான்னு பாருங்க. சி கூட ஏ. இங்க வெஹிக்கல்ஸ் இருக்கு, இங்க வெஹிக்கல்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இங்க வெஹிக்கல்ஸ் இருக்கு, பாசிட்டிவ்ன்றது நெகட்டிவ். ஓகே. ஸோ வெஹிக்கல்ஸ்ன்றது வெஹிக்கல்ஸா தான் இருக்கணும். ஸோ சிக்கு ஏ வந்து பொருந்தவே இல்லை. ஸோ சிக்கு ஏ வந்து பொருந்தல. ஆனா இந்த டிக்கு ஏ வந்து பொருந்துமான்னு பாருங்க. டியும் ஏ பொருந்துது சார். நோ கார், ஆல் கார். ஸோ ஆளுக்கு நோ. ஸோ கார்ஸ் அப்படியே தான் இருக்கு. சப்ஜெக்ட் அப்படியே இருக்கு. ப்ரெடிகேட் அப்படியே இருக்கு. ஸோ ப்ரெடிகேட் கூட ஒரு நான் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அப்போ ஏவும் டியும் வந்து பொருந்தது. ஸோ ஏவும் டியும் வந்து பொருந்தது. அப்போ ஏவும் டியும் கண்டிப்பா வந்து ஆன்சர்ல வந்துடும். ஸோ ஏடி இல்லாத ஆப்ஷனை கூட்டுங்க. ஸோ ஏடி இல்லாத ஆப்ஷன் இது ரெண்டுத்துல வந்து ஏடி இருக்கு. ஆனா இந்த சி வந்து இது கூட ஏதாவது மேட்ச் ஆகுதா? ஏ கூட மேட்ச் ஆகணும், இல்ல டி கூட மேட்ச் ஆகணும். ஸோ இந்த சி வந்து ஏ கூடயும் மேட்ச் ஆகல, டி கூடயும் மேட்ச் ஆகல. அப்ப ஏ அண்ட் டி. ஸோ ஏ அண்ட் டி விச் இஸ் த ரைட் ஆன்சர். Sir, one doubt, sir.
சொல்லுங்க. சார் இப்போ இது அப்வர்ஷன் சொன்னாக்கா இப்ப நம்ம சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாத்த வேண்டாம் இல்லைங்களா சார்? ஆமா மேம், நம்ம இப்ப ஏக்கும் டிக்கும் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாத்தலையே. ஓகே ஓகே சார். ஓகே மேம். ஸோ இது மாதிரி தான் மேம் நீங்க பார்க்கணும். சரிங்களா? எடுத்த உடனே ஏ வைக்க கூடாது. ஸோ எதுல வந்து நான் இல்லை அந்த சென்டென்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பிசிடி நான் இல்லை. ஸோ பிக்கு எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறேன், எது கூடயுமே மேட்ச் ஆகல. சிக்கு எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்குறேன், பி கூட வந்து மேட்ச் ஆகுது. பட் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஏவும் டியும் கண்டிப்பா வந்து மேட்ச் ஆகுது. அப்ப ஏவும் டியும் தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். பியும் சியும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாகும். சார் சார் ஒன் டவுட் சார். சொல்லுங்க மேம். இப்போ கொஸ்டின்ல வந்து கன்வர்ஷன் அபோர்ஷன் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல சார்? கண்டிப்பா யூஸ் பண்ணணும். இதான் கொஸ்டின். இப்படி கொடுத்துதான் நம்ம அதுல இருந்து கண்டுபிடிக்கணும்ல சார்? கண்டிப்பா மேம். நான் 2018 இல்ல 20 அந்த டைம் பீரியட்ல இருந்து இந்த கொஸ்டின் இப்படிதான் கேட்கலாம். சார் 16th அன்னைக்கு இது மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுப்பீங்கல்ல சார்? கண்டிப்பா மேம். ஓகே சார். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து ட்ரை பண்ணிருக்கோம். ஸோ விச் இஸ் ஆஸ்க்ட் இன் June 2025 எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆஸ் ஐ இயர்லி டோல்ட், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஆப்ஷன் பிடிக்கணும்னு வந்து பாருங்க. ஸோ அதை வச்சு நீங்க மற்ற ஆப்ஷன்ஸோட எல்லாம் மேட்ச் பண்ணி ஆன்சர் வந்து கொடுக்க பாருங்க. சார் இப்போ ஏவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் தானேங்க சார்? மேம் பில வந்து நான் இருக்கா? ஆமா சார், பில நான் இருக்கு. இப்ப ஆனா அதுக்கு மேட்சிங்கா இருக்கு இல்லைங்களா சார்? ஏ பி முதல் நான் இல்லாத சென்டென்ஸா தூக்கணும் மேம். ஸோ நான் இல்லாத சென்டென்ஸ் அப்படின்னா ஏவும் டியும் தான். ஏவும் டியும் இருக்கு. சரிங்களா? ஏவும் டியுமே முதல்ல மேட்ச் ஆகுதா பாருங்க. ஏவும் டியும் மேட்ச் ஆகல சார், ஏன்னா அங்க சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாறி இருக்கிறது. கன்வர்ஷன் மெத்தட்ல ஏவும் டியும் மேட்ச் ஆகலையா? ஆகுதுங்க சார். ஆகுது. அப்ப ஏவும் டியும் இல்லாத ஆன்சரை ரிமூவ் பண்ணுங்க. சரிங்களா? சோ இப்ப ஏ வந்து பி கூட மேட்ச் ஆகுமான்னு பாருங்க. ஏ வந்து பி கூட மேட்ச் ஆகுதுங்க சார். ஆமாங்க சார், பி கூட. அப்ப ஏபி சி கூட மேட்ச் ஆகாது. ஏன்னா நான் இருக்கு. நோன்றது நோ பாருங்க, சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டும் மாறி இருக்கு. ஸோ இந்த இடத்தாண்ட ஒரு நான் வந்து வரணும். மோர் ஓவர் இந்த நோன்றது சம்நாட்டா மாறணும். அப்பதான் வந்து ஸோ இந்த இடத்துல நான் இருந்தா கூட நோன்றது சம்நாட்டா மாறணும். அப்பதான் வந்து இது வந்து கான்ட்ரா பொசிஷன்ல மேட்ச் ஆகும். ஸோ ஏக்கு சி வந்து மேட்ச் ஆகல, ஏக்கு பி வந்து மேட்ச் ஆகுது, ஏக்கு டி வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? இந்த சம் இப்படிதான் நம்ம சால்வ் பண்ணணும். இந்த கொஸ்டின் இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஸோ 4 ஆப்ஷன்ல எது வந்து நான் இல்லாம இருக்கு? ஸோ ஏல நான் இல்லை. அப்ப ஏ வச்சு பி வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஏ வச்சு பி மேட்ச் பண்ணீங்கனாலே இது நீங்க 100% ஆன்சர். கரெக்டா? ஏ வச்சு நீங்க பி மேட்ச் பண்றீங்க, ஏவும் பியும் அமையுது. இது 100%. ஏ அண்ட் பி வந்து அப்வர்ஷன் அண்ட் ஏ அண்ட் டி வந்து கன்வர்ஷன், அப்படிதானுங்க சார்? கண்டிப்பா. ஓகே சார். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நீங்க டெக்னிக்கல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இது மாதிரி கொஸ்டின்ஸும் உடைக்க முடியும். ஸோ இதுன்னு இல்லை மேம், லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய கடல் தான் சொல்ல முடியும். போக போக வந்து அதனுடைய டெப்த் என்னன்றது நமக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நிறைய டாபிக்ஸ் வந்து பார்ப்போம். ஆனா அந்த நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா ஆஸ் எ ஃப்ரெஷர் கஷ்டம். பட் இஃப் யூ ஹாவ் த ரெகுலர் ப்ராக்டிஸ், சரிங்களா? ஸோ இஃப் யூ ஹாவ் த ரெகுலர் ப்ராக்டிஸ் அப்படின்னா நீங்க கண்டிப்பா லாஜிக்கல் ரீசனிங் 5 out of 4 இல்லை 5 out of 5 எடுக்கலாம்.
ஸோ கம்பல்சரி நீங்க இந்த டாபிக் இது ஏதாவது ஒண்ணு நம்ம விட்டோமா அப்படின்றத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல விட்டோம் அப்படின்னா அதுல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மாட்டிப்போம். சரிங்களா? ஆனா எல்லாமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா அப்ப நமக்கு மாட்டாது. ஸோ இதை எப்படி சார் நீங்க கொண்டு வருவீங்க? நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் கிளாஸ்ல போடுவோம். சரிங்களா? ஸோ ஒரு பேட்டர்ன்ல இருந்து ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணி நம்ம போடுவோம். அப்ப இந்த பேட்டர்னுக்கு என்ன தேவை, இந்த பேட்டர்னுக்கு என்ன தேவை, இந்த பேட்டர்னுக்கு என்ன தேவை. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கொஸ்டின் அப்படின்னா நீங்க அதை பேட்டர்னோட மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இந்த பேட்டர்னோட மேட்ச் பண்ணாதான் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்ன்ற அந்த இதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் நத்திங் எல்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன லாஜிக்கலி ஈக்குவலன்ட்னு சொன்னேன். லாஜிக்கலி ஈக்குவலன்ட்ன்ற வேர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு கண்ணுக்கு போற அந்த புல்லட் தான் ஞாபகம் வரணும். ஸோ லாஜிக்கலி ஈக்குவலன்ட்ன்ற வேர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த 3 மெத்தட் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? ஸோ இது வந்து ட்ரூ, இதுக்கு நிகரான ஃபால்ஸ் அப்படின்னா டேபிள் ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து எது வந்து சப்ஜெக்ட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னா அந்த டாபிக் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் வந்து கிளாசிஃபைடு இருக்கும். ஸோ இந்த டாபிக் ஸோ இதை நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது தான் நீங்கள் கிளியர் ஆகுங்க. ஸோ எவ்வளோ நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ண ஸோ இது கிளியர் ஆகிக்கிட்டே வருங்க. ஆனால் ஒரு கான்செப்ட் நீங்கள் அஸ் ப்ரெஷர் அப்படின்னும் போது இதுதான். ஸோ இதை படிக்கும்போது அதை மறக்கிற மாதிரி இருக்கும், அதை படிக்கும்போது இதை மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நானும் ப்ரெஷராக இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கிளியர்லி தப்பு நிறைய பண்ணும் போது தான் நம்ம கொஞ்சம் தெளிவாகும். சரிங்களா? தப்பே பண்ணாம போனாலும் தெளிவா இருக்கும், தப்பு பண்ணிக்கிட்டே போனாலும் தெளிவா இருக்கும். ஆனா தப்பு நடக்குதுன்றதுக்காக இந்த டாபிக்கை நீங்க ஒமிட் பண்ணீங்கன்னா நம்ம மாட்டிப்போம். ஸோ தப்பு பண்ணோம் அப்படின்னா ஏன் இது தப்பு அப்படின்றத வந்து பார்க்கணும். ஸோ இதனாலதான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ப அதை நம்ம கிளியர் ஆகணும். ஸோ நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ கேட்டகரி வைஸ் வந்து ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவுக்கு சால்வ் பண்ணிக்கலாம்ல சார்? ரூல்ஸ்ன்றதை விட நான் என்ன சொல்றதுன்னா ஒன்னுக்கும் வித்தியாசம் தெரியுமா? வித்தியாசம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஐடென்டிக்கல் பர்சன் அப்படின்னு 2 பேர் நிக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியும். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் தவிர வேற யாருக்கும் தெரியுமான்னு பாருங்க. ஸோ ஜீன்ஸ் படத்துல வந்து சூப்பரா வந்து சொல்லியிருப்பாங்க இது. சரிங்களா? ஸோ இவன் தான் ராமமூர்த்தி, இவன் தான் விஷ்ணுன்றது நாசத்து தெரிஞ்ச மாதிரி வந்து காமிப்பாங்க. பட் ஸோ எல்லா டைம் வந்து அவன் தோக்குற மாதிரி தான் அந்த மூவில வந்து காமிப்பாங்க. ஸோ தட் இஸ் லாஜிக்கல் ரீசன். ஸோ இன்னொன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இது இருந்தா இது இல்லைன்னா இது. ஸோ பார்க்கறதுக்கு 2 சேம் மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க அதனுடைய ஆழத்தை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். மேம் இதை பொறுத்தவரை 3 விஷயம் செஞ்சா லாஜிக்கல் ரீசனிங் ஒண்ணுமே இல்லை. திரும்ப ரெக்கார்டட் வந்து கேட்குது, அடிக்கடி கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்றது. ஸோ தப்பு பண்ணானா இந்த டாபிக் எடுத்து நீங்க மெட்டீரியல்ல பார்க்கணும். இது 3 நீங்க ரிப்பீட்டடா வந்து பண்ணீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் போட்டுருவாங்க. ரெக்கார்டட் வீடியோ வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவீங்களா சார்? நோ மேம், நீங்க ஒன்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா வந்து நான் தனியா குரூப்ல வருங்களா? கூகுள் கிளாஸ் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகே சார். ஸோ கூகுள் கிளாஸ் ரூம் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ அந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நாங்க டிரைவுடைய லிங்க் வந்து போட்டுருவோம். ஸோ நீங்க கிளிக் பண்றீங்கன்னா டிரைவ்ல இருந்து லோட் ஆகும். சரிங்க சார். கமிங் மண்டே தானே சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றீங்க? ஆமா மேம். ஒரு டாபிக் முடிஞ்சிருக்கணும். புரியலைங்க சார். இல்ல மேம், நெக்ஸ்ட் வீக் இந்த டைம். ஓகே சார். ஸோ பேப்பர் 1ல ஒரு டாபிக் முடிஞ்சிருக்கும், பேப்பர் 2ல ஒரு டாபிக். ஓகே. ஆனா லேப்டாப்னா கம்ஃபர்டபுளா இருக்கும் போல சார். ரொம்ப அந்த செல்லுல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. ஆஃப்கோர்ஸ் மேம், ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வேரி ஆகுது. இன்னொன்று நீங்க ஹெட்செட் வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா காதும் போயிடும், கண்ணும் போயிடும். புரியுதுங்க சார். அதே மாதிரி நீங்க சொல்றத நான் கொஞ்சம் லிசன் பண்ணாம நோட்ஸ் மாதிரி அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு நீங்க என்ன சொன்னீங்கன்ட்டு பாதி விட்டுட்டேன். நம்மளதுல நோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு மேம். புக்கா வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்க புக் வச்சு ரெஃபர் பண்ணலாம். ஸோ இதை தான் வந்து நம்ம புக்கா வந்து நம்ம கொடுத்துருக்கோம்.
சரிங்க சார். ஸோ புக்ல வந்து நீங்க மார்க் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நாங்கள் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை எனக்கு புக் வந்து காஸ்ட் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா 24 காசாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல். புக்கு நீங்க தருவீங்களா சார்? அதுக்கு தனியா பே பண்ணுங்களா? தனியாக பேமெண்ட் பண்ணணும். அது எப்படி சார்? வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடுவீங்களா? ஆமாம். ஸோ புக் சார்ஜ் ப்ளஸ் கொரியர் சார்ஜ். எவ்வளோ சார் ஆகும்? அது தனியா எவ்வளோ சார் ஆகும்? இல்லை மேம், இன்னும் நான் புக்கு பப்ளிஷிங் கொடுக்கல பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் புக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் காஸ்ட் வந்து இது. சரிங்க சார், சரிங்க சார். நல்லாவே டீச் பண்றீங்க சார். ஏன்னா நாங்க இதெல்லாம் பிளைண்டாவே டிக் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னும் கொஞ்சம் எங்க சைடு நான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு தோணுது. ஆனா கான்சென்ட்ரேட் வந்து சரியா பண்ணல. ஒரு 50% தான் எனக்கு பண்ண மாதிரி தெரிஞ்சது. இல்லை மேம், இதுல லேப்ன்றது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சரிங்க மேம். ஸோ ப்ராக்டிஸ் வந்து தெளிவா பண்ணாதனால நிறைய குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. சார் இதுக்கு வருவோம், நீங்க ஏன் சார் இதை மார்க் பண்ணீங்க அப்படின்னு. அது கிளியரா வந்து இந்த சைடு வந்து நோட்ஸும் இந்த சைடு வந்து கொஸ்டினும் வச்சு பார்க்கும்போது தான் ஓ ஓகே அப்படின்னு. ஸோ இது குவைட் நார்மல் தான் மேம். ஏன்னா ப்ரெஷர் அப்படின்னும் போது லாஜிக்கல் ரீசனிங் சட்டுன்னு புரிஞ்சிடும். ஸோ 2020 நான் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து எடுக்கும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அதுவும் ஜெயந்திகளும் கிட்டத்தட்ட 4 to 6 காலில் தான் இருப்பாங்க. லாஜிக்கல் ரீசன் செப்பரேட்டாக வந்து ஒரு நாளைக்கு 1 hour இல்லை 2 hours அவங்களுக்கு எப்பவும் டவுட் வருதோ குரூப்பில் வந்து வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் போடுவாங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க சார் அப்படின்னு கிளாஸ் கிரியேட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் நீங்க ஆஃப்லைன் கிளாஸ்மே நடத்துறீங்களா? இல்லை மேம், ஒன்லி ஆன்லைன் கிளாஸ். ஓகே ஓகே. ஆஃப்லைன்னா நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். மேம் ஆஃப்லைன் ஆன்லைன் தான். இல்ல இல்ல, கிளாஸ்னா ரூம் வச்சு நடத்துவீங்களா? அதை சொல்றேன். இல்லை மேம், அதுதான் சொல்றேன். ஆஃப்லைன் விட ஆன்லைன் வந்து பெஸ்ட். எனக்கு ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னா ஆன்லைன் தான் பெஸ்ட். 3 விஷயத்துல ஒன்று சொல்றேன். ஒன்று போர்ஷன்ஸ் கொஞ்சம் சட்டுன்னு முடிக்கலாம். இல்லை அப்படின்னா 10 சம் நடத்த வேண்டிய இடத்துல நம்ம 5-6 சம் தான் நம்ம ஆஃப்லைன்ல பண்ண முடியும். அப்படி கிடையாது. 15 சம் வரைக்கும் ஆன்லைன் வந்து கொண்டு போயிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம ரைட் ஆஃப் தான் வந்து பண்ணுவோம். இதுவும் வந்து பார்த்தோம்னா நாங்கள் ஆன் ஸ்கிரீன் ரைட் ஆஃப் வந்து நாங்கள் பண்ணுறோம். சார் புக் காஸ்ட் எவ்வளவு சார் வருது? சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். சார் நான் புக் வந்து பப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சார். எனக்கு என்னன்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து ரேட் கம்மியாக சொல்றாங்க, அதிகமாக சொல்றாங்க. பட் எனக்கு என்னன்னா என்னுடைய ஐஎஸ்பிஎன் நம்பர் கொடுத்தேன்னா நெட்ல வந்து அந்த புக் டிஸ்பிளே ஆகும். ஸோ இல்ல நமக்கு நீங்க பிசிக்கலா அனுப்புற மாதிரி இருந்துச்சு அது எவ்வளவு வருது சார்? நமக்கு புக்கா ஹார்ட் காப்பி அனுப்புற மாதிரி இருந்தா எவ்வளவு வருது? புரியல சார். ஹார்ட் காப்பி கேக்குறாங்க சார். ஹார்ட் காப்பி புக்னா நம்ம அப்படியே ஓபன் பண்ணி நம்ம பாப்போம்ல சார். அதுதான் சார் சொல்றேன். நான் இந்த வாட்டி புக் வந்து பப்ளிகேஷன்ல வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா நாங்கள் ஆல்ரெடி பண்ணதுல வந்து அந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணோம்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து வரல சார். ஐஎஸ்பி நான் போட்டு சர்ச் பண்ணனாலும் என்னுடைய புக் டீட்டெயில்ஸ் வந்து வரல. அது மாதிரி இந்த பார் கோட் ரீடர் வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 3 வந்து சொன்னாங்க. ஐஎஸ்பிஎன் போட்டோன்னா வந்துரும்னாங்க. இந்த இது வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா வந்துடும் அப்படின்னாங்க. நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைன்ல காமிக்கல. நீங்க லோக்கல் பப்ளிகேஷன்ல பண்ணினா உடனே ஆயிருக்குல்ல சார்? அதே மாதிரி பண்ணலீங்களா? இல்ல மேம், நான் பப்ளிகேஷன்ஸ் எனக்கு அசைன் மேம். அது லோக்கல் இல்லை இன்டர்நேஷனல் இல்லை நேஷனல். ஸோ அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை மேம். நான் விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப லோக்கல் லெவல் அப்படின்னா 12,000 10,000 கூட பண்ணிக்கிறாங்க. ஒரு சில ரூபா சொல்றாங்க, ஒரு சில இடத்துல 25 ரூபான்றாங்க. ஸோ எனக்கு மணி டசிங் மேட்டர். இப்போ நான் இன்டர்வியூ போறேன், இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணியிருக்கேன்றேன். ஸோ அந்த காலேஜ்ல பிரின்சிபல் வந்து ஐஎஸ்பிஎன் நம்பர் போட்டு என்ட்ரி அடிச்சா என் டீட்டெயில் வரல. ஓகே ஓகே சார். நான் பார்ப்பேன். நீங்க சாஃப்ட் காப்பி அனுப்புனா கூட பே பண்ணலாம்ல சார்? நாங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம்ல? அப்படிலாம் கிடையாதுல்ல சார்? இல்ல இல்ல சொல்றேன் சார். இப்ப நிறைய பேர் நம்ம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சொல்றேன். இல்ல மேம், அது மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே ஸோ அது ஸ்டாப் பண்ணணும்ன்றது தான் மேம். அது மாதிரி இந்த செமஸ்டர் இந்த எக்ஸாம் வந்து அது டோட்டலி ஸ்டாப். ஏன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆகும் பேசும். ஸோ ஒன்றும் வெளியே போயிடும். ஸோ அது வந்து ஒன்று. இப்போ ஃபைனல் பண்ணி இப்போ எவ்வளோ சார் கொடுக்குற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க புக்கு? சார் நான் ஸ்டில் சர்ச்சிங். ஓகே ஓகே ஓகே.
ஸோ எவ்வளவு சார்? மேம் எங்களுக்கு அமௌண்ட்ன்றது ஒரு பிரச்சனை இல்லை மேம். ஓகே ஓகே சார். ஸோ அகாடமிக்ல 5 ஃபேக்கல்ட்டி இருக்கும். ஸோ ஃபேக்கல்ட்டி 5,000 6,000 போட்டனாலே எங்களுக்கு அந்த பப்ளிகேஷன் காஸ்ட் வந்து எங்களுக்கு கைக்கு வந்துடும். ஸோ அமௌண்ட் டசன் ஓகே சார். ஓகே சார். ஆனாலும் நான் எதிர்பார்க்க குவாலிட்டி இருக்கும். ஸோ ஐஎஸ்பிஎன் வந்து போட்டு ஸோ அவங்களுடைய பப்ளிகேஷன் பேஜ்லேயே போயிட்டு ஐஎஸ்பிஎன் கொடுத்தா கூட வரல. ஸோ அதுதான் வந்து நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். 4 புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், 4 புக்கும் இந்த சேம் ஸ்டேட்டஸ். ஓ ஓகே 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 ஓகே. உங்களுக்கு எதுவும் வரணும் இதாகல. அவங்க பப்ளிகேஷன்ஸே போய் சர்ச் பண்ணிட்டு ஈவன் அவங்க பப்ளிகேஷன்ஸ் சர்ச் பண்ணா எனக்கு புக் வந்து டிஸ்பிளே ஆகுது சார் அப்படின்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே. உங்களுக்கு தெரிஞ்ச பப்ளிகேஷன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கால் பண்ண சொல்லுங்க, இல்லை அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுங்க, நான் பேசி பார்க்குறேன். ஓகே. அது மாதிரி வேணா பண்றதுக்கு சொல்றேன் சார். நான் கேட்டு பார்த்துட்டு வந்து சொல்றேன். நான் சென்னையில நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கேன். அது மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஸோ ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்சல் அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சார்ஜஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ கார் இருக்கு, ஸோ 100 புக் வந்து கொட்டேஷன் வந்துருக்கு அப்படின்னா 100 புக்கும் கார்ல எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட்டும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. சரி சார், அது மாதிரி இதை பார்த்து சொல்றேன். நமக்கு மொத்தமா நீங்க பப்ளிஷ் பண்ண எத்தனை போடுற மாதிரி இருக்கும் சார் அப்படின்னா? சரி, எனக்கு குரூப்ல வந்து பேமெண்ட் வந்து கேட்டேன் சார். ஸோ நம்ம அகாடமிக்ல கிட்டத்தட்ட கான்டாக்ட்ஸ்ல 2,800 இல்ல 3,000 கான்டாக்ட்ஸ் இருக்கணும். என் புக் ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுல 10% வாங்குறதுக்கு சான்சஸ் ஆகுது மினிமம். ஓகே ஓகே. ஸோ 800 புக்ஸ் நான் அஷூரன்ஸ் வந்து தருவேன். ஆனா அது பொறுத்துதான் வந்து நான் ஆர்டர் வந்து கொடுப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பேமெண்ட் வந்துருக்கு அப்படின்னா இந்த டேட் வந்து கொடுத்துருவேன் 10ஆம் தேதி. ஸோ அந்த 10ஆம் தேதி எத்தனை புக்ஸ் வருதோ அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி 11ஆம் தேதி பிரிண்ட் கொடுத்துருவேன். ஸோ 15ஆம் தேதி புக்கோட காஸ்ட் எவ்வளோ சார் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம? ஸோ புக்குடைய காஸ்ட் வந்து அவங்க குவாலிட்டி அது பார்ப்பாங்க சார். ஸோ குவாலிட்டியும் எனக்கு வந்து மீடியமாக இருந்தாலும் போதும். இப்போ மட்டமான குவாலிட்டி பேப்பரும் எனக்கு இருக்கக்கூடாது, அது மாதிரி இப்போ ஹை குவாலிட்டி பேப்பரும் இருக்கக்கூடாது. ஏன்னா ரேட் வந்து அதிகமாக போச்சுன்னா கூட. லாஸ்ட் புக் வந்து நான் பப்ளிஷ் பண்ணது வந்து ஐ திங்க் 700 காஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். 750 காஸ்ட் வந்ததுன்னு நினைக்கிறேன். இது 350 400k அமேசான்ல கிடைக்குது இல்ல சார்? மேம் நீங்க ஓகே மேம், நான் எதுவும் சொல்ல மேம், பட் குவாலிட்டி ஆஃப் புக் வந்து நீங்க பாருங்க. ஓகே ஓகே ஓகே. இது ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு தனியா, செகண்ட் பேப்பருக்கு தனியா இல்லையா சார்? ரெண்டு புக் வந்து தனித்தனியா தான் சார். ஓகே 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 சார், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். ஸோ புக்குடைய ஒரு பிடிஎஃப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ புக்குடைய ஒரு பிடிஎஃப் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஓகே ஓகே. ஸோ இது வந்து லாஜிக்கல் ரீசனிங்குடைய புக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதில் ஸோ ஆர்குமெண்ட்னா என்ன, 2 லைன் தான். ஸோ ஆர்குமெண்ட்னா இதுக்கே வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்காது. ஸோ ஆர்குமெண்ட் 2 லைன். ஸோ 2 லைனுக்கு அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கப்புறம் டிடெக்டிவ் ஆர்குமெண்ட்னா என்ன. ஸோ ஆர்குமெண்ட்ன்றது 2 டைப்ஸ். ஸோ டிடெக்டிவ் ஆர்குமெண்ட்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள். இண்டக்டிவ் ஆர்குமெண்ட்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அனாலஜிக்கல் ரீசனிங்னா என்ன, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே. பண்ணி யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே. வித் எக்ஸ்பிளனேஷனோட இருக்கா சார் எல்லாமே? இல்ல சார், உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்றது நீங்க மேலதான். இது மேக்ஸிமம் நீங்களே சால்வ் பண்ண முடியும் சார். எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இது சால்வ் பண்ணீங்க. இதுல நான் ஒரே ஒரு டாபிக் மட்டும் நான் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ அனாலஜிக்கல் அப்படின்னா கம்பேரிங் 2 சென்டென்ஸ். சரிங்களா? ஸோ அனாலஜிக்கல் அப்படின்னா 2 சென்டென்ஸ். அப்ப இதுல என்னென்ன கீவேர்டு வரும் அப்படின்னா இது போலவே. இப்ப இந்த தெருவிளக்குல வந்து இவன் படிச்சா கலெக்ட் ஆனா, அது மாதிரி நீயும் வந்து தெருவிளக்குல படிச்ச அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவ. அது போலவே அந்த இடத்துல வந்து சிமிலர், ஜஸ்ட் லைக், ஜஸ்ட். ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட். சரிங்களா? ஸோ 2 சென்டென்ஸ் இருக்கும், கம்பேரிட்டிவ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து அனாலஜிக்கல். சரிங்களா? ஸோ இது மாதிரி டாபிக்ஸ் வந்து பாருங்க. ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து பாருங்க. ஸோ பைலட்ல வந்து ஸோ ஃபிளைட்ல பைலட் இல்லைன்னா எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் ஒரு பெயிண்ட் அப்படின்னா ஆர்டிஸ்ட் இல்லாதது. ஸோ அப்போ இது வந்து என்ன டைப்பா இருக்கும்.
ஸோ இந்த நாலுத்துல என்ன வருது? ஸோ இது வந்து கம்பேரிசன். லைக் ஸோ இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ், ரெண்டுமே வந்து கம்பேரிசன் வந்து பண்றாங்க. அப்ப இது வந்து அனாலஜிக்கல். சார் சரிங்களா? சார் சொல்லுங்க மேம். இந்த பிடிஎஃப் வந்து இது ஜாயின் பண்ணாதான் பார்க்க முடியுங்களா இல்லை பார்க்கலாங்களா? மேம் இது நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க 24x7 வியூ வந்து பார்க்க முடியும் மேம். டவுன்லோட் பண்ண முடியாது, பிரிண்ட் எடுக்க முடியாது. ஸோ வியூ வந்து நீங்க பண்ண முடியும். எதுக்கு சார் ஜாயின் பண்ணாம? ஜாயின் பண்ணா வியூ பண்ண முடியும்னு சொல்றாரு மேம். வியூ தான் பண்ண முடியுமா? ஓகே பார்க்க தான் முடியும், டவுன்லோட் பண்ண முடியாது, வியூ பண்ண முடியாது. ரெண்டு விஷயம் மேம். புக் வந்து நான் சேல் பண்ண ஆள் மேம். நீங்க ஜாயின் பண்ணீங்கனாலும் பண்ணலனாலும் புக் வந்து நான் சேல் பண்ண போறேன். வாங்க போறீங்க, பொருள் வந்து வேணும் அப்படின்னா நீங்க காசு கொடுத்து வாங்க போறீங்க. பட் மீனிங் வந்து நீங்க செல்ஃபா படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியுமான்றது அஷூரன்ஸ் நான் தர முடியாது. ஓகே ஓகே சார். சரிங்க. ஆனா நான் நடத்தினதுக்கு அப்புறம் நீங்க இந்த புக் வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா. ஸோ அது வந்து ஒரு டாபிக். அடுத்த டாபிக் அப்படின்றது ப்ரிப்போர்ஷன். ஸோ ப்ரிப்போர்ஷன்னா என்ன? சரிங்களா? ஸோ அதனுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் வந்து என்ன? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன? ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்போர்ஷன் வந்து இருக்கு? ஸோ ஒவ்வொரு ப்ரிப்போர்ஷனுக்கு கீவேர்டு வந்து என்ன? ஸோ அதை பத்தி வந்து இங்க சொல்லிருக்கணும். ஸோ கீவேர்டுன்றது பாருங்க ஒரே லைன். ஸோ அஃபர்மேட்டிவ்னா ஸோ கீவேர்டு வந்து இந்த 3. ஸோ இந்த 3 வந்து பயன்படுத்தி யூஜிசி நெட். ஸோ இது வந்து ஸ்கொயர் ஆஃப் அப்போர்ஷனுடைய டயக்ராம். இந்த ஒரு டயக்ராம் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ கான்ட்ரரின்றது எதுக்கு நடுவில் வரும், கான்ட்ராடிக்டரின்றது எதுக்கு நடுவில் வரும், அண்ட் கான்ட்ரரிக்கு கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்போ கேட்டாலும் நீங்க சொல்ல தெரியுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து பாருங்க கான்ட்ரரியில டிஃபரெண்ட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில மட்டும்தான் சேஞ்சஸ் எடுத்துருக்கலாம். சப்கான்ட்ரரியில டிஃபரெண்ட் குவாலிட்டி. ஸோ குவாலிட்டியில மட்டும்தான் சேஞ்சஸ் எடுத்துருக்கலாம். சபால்டன்ல குவான்டிட்டியில மட்டும், இங்க குவாலிட்டி இங்க குவான்டிட்டி மாறுது பாருங்க. சரிங்களா? ஸோ குவான்டிட்டியில மட்டும் சேஞ்சஸ் அப்படின்றது சபால்டன். போத் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியில வந்து சேஞ்சஸ் ஆகுறது கான்ட்ராடிக்டரி. அப்ப இந்த அளவுக்கு நீங்க தெளிவா வந்து நீங்க இந்த டாபிக் வந்து படிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு நீங்க தெளிவா டாபிக் படிக்கும்போது தான் ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருப்போம் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்ல வந்து டிஃபரிங் இருக்கணும். பட் ஒன்லி இன் குவான்டிட்டின்னு வந்து கேட்பான். ஸோ குவான்டிட்டி அப்படின்னும் போது அந்த ஆப்ஷன்ல கான்ட்ரரி இருக்கும், சபால்டன் இருக்கும், கான்ட்ராடிக்டரின்னு இருக்கும், சூப்பர் ஆல்டன் வந்து இருக்கும். சூப்பர் ஆல்டன் வந்து கிடையவே கிடையாது, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ குவான்டிட்டியில மட்டும் அப்படின்னா அப்ப என்னவா இருக்கும்? ஸோ குவான்டிட்டி மட்டும் அப்படின்னா சபால்டன்றதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி இந்த டாபிக் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த டாபிக் கேட்டகரிக்கல் ப்ரிப்போர்ஷன். ஸோ இதுல 3 மெத்தட் வந்து இருக்கு. ஸோ இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணி 2018 முன்னாடி இந்த 3 மெத்தட்ல இருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. அப் டு 2020 வரைக்குமே இந்த 3 டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டாங்க. ஸோ இப்போதான் வந்து கேட்கறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப கேட்கலாம், பட் இப்போதைக்கு கொஞ்சம் கேட்கறத கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாபிக் ஸோ டயக்ராம் வந்து சொல்லிட்டேன். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு இந்த டேபிள் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த டேபிள் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இந்த டேபிளும் வந்து நீங்க எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு போது அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த டாபிக் வந்து மிஸ்டேக் இல்லாமல் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த டாபிக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ லாஜிக்கலி ஈக்குவலன்ட் முன்னாடி கிரியேட் பண்ண நினைக்கிறேன். ஸோ அடுத்து இந்தியன் ஸ்கூல் ஆஃப் லாஜிக். ஸோ இந்த டாபிக்ல வந்து கொஸ்டின்ஸ். ஸோ இந்த டாபிக் ஸோ இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ்லாம் வந்து நமக்கு சட்டுன்னு வாயில வந்து வராமல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அடிக்கடிக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபேலசி. சொல்லுங்க. கிளாஸ் எப்போ சார் முடியும்? இப்போ முடிஞ்சிடும் மேம். சரிங்க. அடுத்தது ஃபேலசி. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு வந்து யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின். ஸோ விச் இஸ் ஸோ சவுண்ட் இஸ் எட்டர்னா பிகாஸ் இட் இஸ் ப்ரொடியூஸ். ஸோ இது என்ன டைப் ஆஃப் ஃபேலசி? ஸோ இந்த டிசம்பர் 2025 ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ
ஸோ இந்த டாபிக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இன்னும் ஃபேலசில இருந்து டைப்ஸ் ஆஃப் ஃபேலசில இருந்து கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ஃபேலசி, ஸோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ். ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ புக்கா போடணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ பேஜஸ் வந்து இருக்கணும், பார்த்தனாலே பிரம்மாண்டமா இருக்கணுன்ற மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் இருக்கும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட், அது நான் நடத்தினா சட்டுன்னு உங்களுக்கு புரியுற மாதிரி வேவ் லென்த்ல. ஸோ இது மாதிரி மெட்டீரியல் வந்து ஸோ இந்த சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, ஸோ இன் ஆல் சப்ஜெக்ட். ஸோ ஃபுல்லி பேஸ்ட் ஆன் யூஜிசி நெட் எக்ஸாம். ஸோ ரிவ்யூஸும் நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க மேம். பர்சனலாக வந்து ஒரு 5 பேஜ் வந்து அனுப்பி ரிவ்யூஸ் நிறைய பேர்கிட்ட கேட்டுருந்தேன். உன் புக்கு மார்க்கெட்ல ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய காம்படிட்டர்ஸ் வந்து எதிர்வாங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் வந்து வந்துருக்கு. ஸோ முக்கியமாக பிரின்சிபல்ஸ், காலேஜ் பிரின்சிபல்ஸ் கிட்ட வந்து நான் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட இந்த ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்கு, அது மாதிரி புக் வந்து அடிக்கடிக்கு பப்ளிஷ் பண்றவங்க கிட்ட இந்த புக்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட தான் வந்து ரிவ்யூஸ் வந்து பார்க்கும்போது புக் எப்போ லான்ச் ஆகுதுன்னு சொல்லு அப்படின்னு. ஸோ புக்கு லான்ச் ஆயிடுச்சுன்னா ஃபயரிங்கும் உங்க புக்கு போகும், அந்த அளவுக்கு வந்து புக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. ஓகே மேம். ஸோ இன்னைக்கு கிளாஸோடைய ஃபீட்பேக் மேம். ஸோ இன்னைக்கு கிளாஸோடைய ஃபீட்பேக் வந்து ஃபில் பண்ணுங்க. ஸோ ஆஸ் ஐ இயர்லி டோல்ட், ஸோ 3 ஸோ 3 ஒர்க் ஷாப் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ஸோ ஃபீஸை வந்து 10% கம்மி பண்ணி தரேன்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு கிளாஸோடைய ஃபீட்பேக், ஸோ நீங்க ஃபீட்பேக் வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஐ கேன் ப்ரேஸ் யூ. ஸோ நீங்க கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க பண்ணலன்றது வந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ ஃபீட்பேக்ல வந்து உங்களுக்கு கூப்பன், ஸோ ஐடி வந்து கேட்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸோடைய ஐடி MAP மேத் D3, ஸோ Day 3 June 2026. ஸோ MAP D3 J26. சார் ஃபீட்பேக் வந்து இப்போ நீங்க போஸ்ட் பண்றீங்களா சார் அந்த ஃபார்ம்? ஸோ நான் லிங்க் வந்து நான் சாட்ல வந்து போடுறேன் மேம். ஓகே சார். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் போது கூட நீங்க இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கேன் அப்படின்னும் போது கூட ஸோ நீங்க பர்சனலா கூட நீங்க எனக்கு ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ லைவ் கிளாஸ் தான் நீங்க அட்டன் பண்ணி ஸோ கூப்பன் வந்து நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்க ரெக்கார்டட் வீடியோ வந்து பாக்குறீங்க அப்படின்னா கூட நீங்க ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ யூ மே கெட் த பெனிஃபிட் ஃப்ரம் அவர் அகாடமி. ஸோ Day 3 கூப்பன் ஐடின்னு வந்து கேட்கும். ஸோ Day 3 கூப்பன் ஐடி வந்து ஸோ MAP D3, ஸோ Day 3 அப்படின்றது தான் இதனுடைய மீனிங். ஸோ MAP D3 J26. ஸோ ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா கிளாஸ் மைண்ட் அப் பண்ணிக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்.